இன்றைக்கு பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு, ஜூலை மாதம் 20ஆம் தேதி. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 18, இறை வார்த்தைகள் 1-10 முடியும். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியாளை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்துக்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மைத்தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அடியார்களை வரவேற்றார். அதாவது அவர் தன்னுடைய கூடார வாயில இருக்கும் பொழுது ஒரு 3 பேர் தன் முன்னாடி கூடார வாயில நிற்பதை பார்த்து உடனே அவர்களை போய் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, வாங்க தண்ணி சாப்பிடுங்க, தண்ணி காலெலாம் கழுவிட்டு கொஞ்சம் இருங்க, நான் உணவு தயாரித்துட்டு வரணும்னு சொல்லி முதல் தரமான உணவை தயார் பண்ணார். ஆக தயாரிப்பு என்பது தான் இன்றைய ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள். இன்று அதே போல் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நற்செய்தியில் அந்த இயேசு மார்த்தா மரியா என்ற சகோதரிகளால் வரவேற்கப்பட்டு, மார்த்தா பற்பல பணிகள் செய்வதில் பரபரப்பாக இருக்கிறாள். மரியாள் அவருடைய
காலை பற்றி கொண்டு தேவனுக்கு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆக இது ஒரு தயாரிப்பு. இவருடைய தயாரிப்பு ஒன்று, ஆபிரகாமுடைய தயாரிப்பு ஒன்று. இன்னுமாக நாம் இறை திட்டத்தை நாம் என்ன செய்யணும்? தயார் பண்ணணும். அந்த திட்டம் அதாவது நமக்கு எப்படிப்பட்ட இறை திட்டத்தை ஆண்டவர் நமக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் தயார் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக ட்ரெயினுக்கு போகிறோன்னு வச்சுக்குவோம். ட்ரெயினுக்கு போகிறோன்னு சொன்னால் அதுக்கு நம்ம தயாரிப்பு செய்து அந்த நேரத்தில் எந்த மணிக்கு வருது, 10:30 வருதா, 11:00 வருதான்னா, 10:30 வருதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்குனாலும் நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நம்மளை ரெடி ஆக்கிக்கிறோம். அது மாதிரி ஃப்ளைட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அப்படி போகாமல் நம்மளை தயார் பண்ணாமல் இருந்தால் என்ன செய்யும்? நம்மளை அழைத்து செல்லக்கூடிய வாகனம் அது போயிடும், நம்ம நிற்க வேண்டியதான். அது மாதிரி தான் இங்கே ஏசப்பாவை நாம் நேசித்து அவரோடு நம்ம பயணிக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய பயணத்தை என்ன செய்யணும்? தயார்படுத்தணும். நம்ம சும்மா தேமேன்னு உட்காந்துக்கிட்டு ஏசப்பா செய்வார் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது தான்ப்பா. ஆனால் அதே சமயம் அதற்கு முன் தயாரிப்பு நமக்கு அவசியம். ஆக இந்த மார்த்தா மரியாளை போன்று நாம் என்ன செய்யணும்? ஏசப்பா வரும் பொழுது அவங்க எப்படி மார்த்தா பரபரப்பாக அவங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணுறது, இன்னும் வேறு என்னென்ன செய்யணுமோ அதில் இருந்தால், மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்தார். ஆக இந்த 2 தயாரிப்புலையே நமக்கு எப்படி தெரியுது? ஒன்று இறை ஆன்ம உணவு, ஒன்று உலகப்புறமான காரியம். ஆக நாம் எந்த காரியத்தை தேர்ந்தெடுத்து எப்படி ஆண்டவரோடு ஐக்கியமாகணுங்கிறத நமக்கு தெளிவு கொடுக்குது. நற்செய்தியை படிக்கும்போது ஆனந்தமாக ஆண்டவரை தரிசிக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். நற்செய்தியை எடுத்து படித்தோம்னா நம்ம யாரை சந்திக்கிறோம்? சேசப்பாவை. அப்போ சேசப்பாவை சந்திக்கணும்னு சொன்னால் நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்கணும்? நற்செய்தியை படிக்கணும். அதே மாதிரி தான் ஆபிரகாம். அவர் என்ன செய்தார்? ஏனோ தானோன்னு இல்லை, ஆண்டவருடைய 3 பேர் இருக்க பார்த்து உடனே அவர் போய் சமையல் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து ஆர்டர் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய வேலையாட்களுக்கு சொல்லி தயாரிப்பு பண்ணார். தயாரிப்பு பண்ணதுனால அவருக்கு என்ன கிடச்சிச்சு? நாங்கள் மீண்டு வரும்போது உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சாரா ஒரு மகனை பெறுவான்னு சொன்ன. பார்த்தீங்களா? ஆக நம்முடைய தயாரிப்பு எவ்வளவு ஆழமானதாகவும் எவ்வளவு இறை நம்பிக்கை உடையதாகவும் எவ்வளவு இறைப்பற்று உடையதாகவும் எவ்வளவு ஆண்டவருக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்ற ஒரு உள்ளம் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆசிரை தருகிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றா நீரை வார்த்தை என்ன தெரியுங்களா? தயாரிப்பு. மார்த்தா மரியாளை போன்றும் ஆபிரகாமை போன்றும் நம்மை நாம் தயார் செய்து இறை பற்றில் வளர, இறை நேசத்தில் நாம் ஊற, இறையன்போடு நாம் பயணிக்கும் மரத்தை கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.